வணக்க நண்பர்களே, இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் இயல் 7 இருக்கக்கூடிய இலக்கண பகுதியை தான் பார்க்க போகிறோம். வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன் சார் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, உங்களுக்கு வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா விதமான இலக்கணங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் அர்த்தம் இதில். சரிங்களா? ஓகே, இதில் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, நமக்கு இந்த வல்லினம் மிக இடம் மிகா இடம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க, இது எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம், எப்படி எளிமையாக இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு டேரெக்டாக நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் போகலாம். இதில் ஏன் வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன் வல்லினம் இருக்குது, மெல்லினம் இருக்குது, இடையினம் இருக்குது, ஏன் வல்லினம் மிகும் இடம் சொல்கிறாங்க, மெல்லின இடையில சொல்கிறதில்ல? சரி, பார்க்கலாமா? இப்போது இதில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இங்கே எப்படி தெரியும் அப்படின்னு இருக்குது. இது எப்படி அப்படின்றது முதலாவதாக இருக்கக்கூடிய வார்த்தை, தெரியும் அப்படின்றது இரண்டாவதாக இருக்கக்கூடிய வார்த்தை. சரிங்களா? ஓகே, இப்போது இதில் எப்படி அப்படின்றது நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்றது நிலைமொழி, தெரியும் அப்படின்றது வருமொழி. ஓகேவா? முதலாக இருக்கிறது நிலைமொழி, அதுக்கடுத்து தெரியும்ன்றது வருமொழி. இதில் தெரியும்ல பாருங்கள், தெரியும்ல இரண்டாவதாக இருக்குது இல்லையா? இதில் இது என்ன மொழி? வருமொழி. அப்போ அந்த வருமொழியில் காசா தாப்பா இருக்கணும். அதுதான் இங்கே முதல் பத்தியிலே கொடுத்துருப்பாங்க. வருமொழியில் காசா தாப்பா ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்து காசா தாப்பாவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு பார்க்கணுங்க. இப்போது இந்த எடுத்துக்காட்டெலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது நிலைமொழி. இது எல்லாமே நிலைமொழிங்க. முதல்ல இருக்கிறது இங்கே சைடில் இருக்கிறது எல்லாமே என்ன மொழி? வருமொழி. இப்போது இங்கே கதையை படித்தேன் அப்படின்றதுல கதையை அப்படின்றது நிலைமொழி, படித்தேன் அப்படின்றது வருமொழி. இந்த வருமொழியில் முதல் எழுத்து பாருங்கள், என்ன இருக்குது? வருமொழியில் முதல் எழுத்து பா இருக்குது. அப்போது காசா தாப்பால் பா வந்திருக்கு. பான்றது என்னது? அது நீங்கள் வல்லினம் சொல்லி பாருங்கள். கசட தப்பற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கசட தப்பற. அப்போது க ச டா விட்டுருக்காங்க, த ப ரா விட்டுருக்காங்க. அந்த டாவும் ராவும் மட்டும் விட்டுருக்காங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? காசா தாப்பா இருக்கு இல்லையா? அப்போ அந்த காசா தாப்பான்றது என்னது? வல்லினம் தானே. அதனால தான் இங்கே நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை வல்லினம் மிகும் இடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வல்லின எழுத்துக்கள் 6 எழுத்துக்கள் இருக்கும். 6 எழுத்துக்களில் 2 எழுத்துக்களை விட்டுருங்க, காசா தாப்பா. அப்போது இந்த காசா தாப்பாவை நம்ம மெய்யெழுத்தாக பயன்படுத்தி எழுதுறதுனால தான் இதை நம்ம வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படின்னு சொல்லிடுறோம். அவ்வளோதான். சரிங்களா? அதனால தான் இங்கே வல்லினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். இப்போது இங்கே கதையை படித்தேன் அப்படின்றது நிலைமொழி, கதையை படித்தேன் என்றது வருமொழி. இந்த வருமொழியில் முதல் எழுத்து என்னது? படித்தேன் அப்படின்றதா வருமொழி. இந்த வருமொழியில் முதல் எழுத்து பா. அப்போ வருமொழியில் முதல் எழுத்து பா வந்திருக்கு. இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். வருமொழியில் முதல் எழுத்து கா வந்திருக்கு. அதாவது கா வரிசையில் வந்திருக்கு. கா தான் வந்திருக்கணும், கா சா தா பா தான் வந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கா வரிசையில் எது வேணால் வரலாம். அப்போ கா வரிசையில் அங்கே என்ன வந்திருக்கு? கோ வந்திருக்கு. மூன்றாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். சொன்னதில் முதல் எழுத்து சோ வந்திருக்கு. சோன்றது என்னது? சானுடைய வரிசை. நான்காவதில் பாருங்கள், தானுடைய வரிசையில் தே வந்திருக்கு. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? அப்போது ஒரு 2 வார்த்தைகள் இருக்குது. அதாவது ஒரு தொடரில் 2 வார்த்தைகள். அந்த 2 வார்த்தைகளுக்கு இடையில் இப்போ முதல்ல நிலையாக இருக்கிறது, ஃபஸ்ட்டு இருக்கிறது நிலைமொழி. அடுத்துக்கடுத்து வருமொழியில் தான் நம்ம முதல் எழுத்து பார்க்கணும். அப்போது வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வருமொழியில் முதல் எழுத்து காசா தாப்பா வரிசைகள் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நம்ம வல்லினம் அங்கே மிகுமா மிகாதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை காசா தாப்பாவை தவிர்த்து வேறு எது வந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது நமக்கு பேசிக்கை தெரியணும். சரிங்களா? அப்போது 2 வார்த்தைகள் பார்க்குறோம். அதில் வருமொழியில் முதல் எழுத்து காசா தாப்பான்னு கிடையாது, காசா தாப்பா வரிசையில் ஏதாவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வல்லினம் வருமா வராதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒன்று வரலாம், இல்லை வராமலும் போகலாம். அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ காசா தாப்பா வரிசையில் இருந்தால் மட்டும்தான் வருமா வராதான் பார்க்கணும். இல்லை காசா தாப்பாவே இல்லை, வேறு ஏதோ எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் நம்ம போக வேண்டி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ தெரிஞ்சிச்சா ஏன் வல்லினம் மிக இடம்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு? அந்த காசா தாப்பா வர்றதுனால அதனுடைய மெய் எழுத்து நம்ம எழுதுகிறோம். அப்போ வருமொழியில்
முதல் எழுத்து காசா தாபா வரிசையில் இருக்கிறதுனால அதனுடைய மெய் எழுத்து அங்கே எழுதுறதுனால தான் இதை வந்து வல்லினம் மிகுமிடம், வந்தால் மிகுமிடம், வரக்கூடாது அப்படின்னா மிகா இடம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஏன் இந்த வல்லினம் மிகு இடம் மிகா இடம் பார்க்கணும்? இது என்ன, இது இம்பார்ட்டண்ட்டா? இது என்ன தேவையா? என்ன சார் ஒரு மெய் எழுத்து இடையில் எழுதுனா எழுதாட்டி என்ன ப்ராப்ளம், இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு அந்த தொடர் வந்து தவறாகும். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் தொடர் பாருங்கள், மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு இருக்கு. மண் வெட்டி கொண்டு வா. இரண்டாவது தொடர் பாருங்கள், மண் வெட்டி கொண்டு வா. அதில் இரண்டாவது தொடரில் மெய் எழுத்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க, முதல் தொடரில் மெய் எழுத்து இல்லை. அப்போ மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண் வெட்டின்னா என்ன, விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த மண் வெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம் முதல் தொடரில். இரண்டாவது தொடரில் மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரே ஒரு மெய் எழுத்து தான், மற்ற எல்லாமே வந்து சேம் தான் பாருங்கள், மற்ற எல்லாமே சேம் தான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு மெய் எழுத்து அந்த தொடரினுடைய அர்த்தமே பொருளே வந்து வேறு மாற்றி வருது. அப்போ எந்த அளவுக்கு வல்லினம் மிகும் மிகா அப்படின்றது இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இது வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நானும் வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ பார்த்தாச்சு நம்ம. ஏன்னா நமக்கு தெரியுது ஏன் இங்கே வல்லினம் சொல்கிறோம் அப்படின்னா தெரியுது, காசா தாப்பா வர்றதுனால. மறுமொழியில் காசா தாப்பா வருது, அந்த காசா தாப்பா வந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்றத பார்க்குறோம். அதனால தான் இது வல்லினம் மிக இடம் மிகா இடம் அப்படின்றத சொல்கிறோம். சரிங்க சார். இப்போ வறுமொழியில் காசா தாப்பா வரிசையில் எழுத்துகள் வந்துடுச்சு. இது எல்லா இடத்துலையும் வல்லினம் மிகுமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில இடத்துல வல்லினம் மிகும், ஒரு சில இடத்துல வல்லினம் மிகாமல் இருக்கும். அப்போ எந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாமல் இருக்கும் அப்படின்றத இந்த கிளாஸஸில் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இந்த வீடியோவில் எந்த இடத்துல வல்லினம் மிகும், வல்லினம் மிகக்கூடிய எழுத்துக்கள் மட்டும்தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். வல்லினம் மிகா வந்து அடுத்த வீடியோவில் நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்திப்பிழை அப்படின்னு நம்ம சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. சந்திப்பிழை அப்படின்னு தான் நான் வந்து பார்ப்போம். அது சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சந்திப்பிழைனா என்ன, ஒற்றுப்பிழைனா என்ன அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம், இப்போ ஒரு தொடர் கொடுத்துட்ருக்காங்க, அந்த தொடரில் இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் வல்லினம் வந்து எழுதியிருக்கணும் அப்படின்னா கரெக்டாக எழுதியிருந்தால் பிரச்சனை இல்லை. வல்லினம் வந்து எழுதியிருக்கக்கூடிய இடத்துல எழுதாமல் விட்டுருந்தாலும் இல்லை எழுதக்கூடாது அப்படின்ற இடத்துல எழுதியிருந்தாலும் அதை தான் நம்ம வந்து சந்திப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இது தேவையில்லை, நம்ம வந்து டேரெக்டாக வந்து கிளாஸ் போகலாம். இப்போ இதுதான் வந்து சந்திப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இரண்டு சொற்கள் என்ன, சந்தின்னா என்ன, அந்த மெய்யெழுத்து எழுதும் இல்லையா, அதுதானே சந்தி. எங்கே வரணுமோ அங்கே எழுதணுங்க, எங்கே வரக்கூடாதோ அங்கே எழுதக்கூடாது. இதை நீங்கள் மாற்றி செஞ்சிருந்தீங்கன்னா அதை தான் சந்திப்பிழை அப்படின்னு சொல்லுவோம். வர வேண்டிய இடத்துல வரணும் சந்தி மெய்யெழுத்து, வரக்கூடாத இடத்துல வராமல் எழுதணும். இதை நீங்கள் மாற்றி செஞ்சுருந்தீங்கன்னா அதுதான் சந்திப்பிழை இல்லை ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வல்லினம் மிகும் இடம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் தான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் வந்து வரும். இவ்வளோ நேரம் பார்த்ததில் இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா அது வந்து பேசிக் தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இங்கே வந்து நம்ம பார்த்தா நமக்கு வந்து புரியும். ஓகேவா? இப்போ எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும், நம்ம வல்லினம் மிகுன்றது தெரிஞ்சிச்சு. காசா பார்த்தா வறுமொழியில் காசா தாப்பா வரிசையில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் எழுத்து அதனுடைய மெய் எழுத்து வந்து நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்றது தெரியும். இப்போ எங்கே வரணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். அப்போ வல்லினம் மிக இடங்களில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இந்த நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சுட்டுத்திரிபு அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம், சுட்டுத்திரிபு. ஆல்ரெடி வந்து 6ஆம் வகுப்பு இலக்கணம் வந்து நம்ம போர்டில் எடுத்திருப்போம் கிளாஸு. ஸோ அந்த கிளாஸ் வீடியோஸ் வந்து நமக்கு எல்லாமே வந்து பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இலக்கணம், செய்யுள், உரை, நடைன்னு செப்பரேட்டாக பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம சுட்டுத்திரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த அப்படின்ட்டு சுட்டி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை தான் நம்ம வந்து சுட்டுத்திரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சுட்டுத்திரிப்புகள் அடுத்து வல்லினம் மிகும். இப்போ பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, எடுத்துக்காட்டு பாருங்கள், அந்த பக்கம், அந்த இருக்குது பக்கம். அப்போ இடையில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த பக்கம் அப்படின்றது பாவரிசை, அதனுடைய மெய்யெழுத்தை இப்போ வந்து இங்கே எழுதுகிறோம், அந்த பக்கம். இந்த கவிதை, இந்த அப்படின்றது சுட்டுத்திரிப்பு. அதில் கவிதை
அப்படின்றது காசா தாப்பால கா வந்திருக்கு, அதனுடைய மெய்யெழுத்து என்னது இக்கு. இப்போ இக்கு வந்து நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம். அப்போனா என்ன அர்த்தம், அந்த இந்த அப்படின்ற இது வந்து எக்ஸாம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து டெஃபினட்டாக வந்து கொஷின்ஸ் வரும், கன்ஃபார்ம் வரும். சரிங்களா? ஸோ இது அதுவும் இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இதை படிக்கும் போதே நம்ம வந்து சுட்டு எழுத்து என்ன அப்படின்றதும் நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கோம், அந்த இந்த அப்படின்ற சுட்டு திரிபு அந்த சுட்டு எழுத்துக்கள் வந்திருந்தால் இடையில் வல்லினம் மிகும். எப்போ காசா தாப்பா வந்திருந்தால் மட்டும்தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து பார்க்குறோம். எந்த அப்படின்ற எந்தன்றது என்னது வினா எழுத்து. எந்த பையன் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ எந்த அப்படின்றது என்ன எழுது, அது வினா எழுத்து. அப்போ எந்த அப்படின்ற வினா எழுத்துக்கு அடுத்து வல்லினம் வந்து மிகும். அப்போ எந்த திசை, எந்த சட்டை அப்படின்னு இருக்கு, எந்த திசை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திசையில் தீ வந்திருக்கு, காசாதாப்பா வரிசை வந்திருக்கு, அதனால் அதனுடைய மெய் எழுத்து ஈத்து எழுதியிருக்கும். எந்த சட்டை சா வந்திருக்கு, அதனுடைய மெய் எழுத்து ஈச்சு எழுதியிருக்கும். அப்போது என்ன பார்த்துருக்கோம், சுட்டு எழுத்தில் அந்த இந்த வந்தால் எழுதணும்பா, மெய் வல்லினம் மிகும். எந்த வந்தால் வல்லினம், அந்த இந்த எந்த வல்லினம் மிகும். ஓகேவா? அடுத்து போகலாமா? அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில். ஆமாம், ஓகே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வேற்றுமை உருவில் ஐயாளுக்கு இன்னது கண், ஐயாளுக்கு இன்னது கண் வேற்றுமை உருவுகள். அதில் ஐன்றது என்னது, முதல் வேற்றுமைக்கு வேற்றுமை உருவு கிடையாது. அப்போ ஐன்றது இரண்டாம் வேற்றுமைக்கான வேற்றுமை உருவு. அப்போ அந்த இரண்டாம் வேற்றுமைக்கான வேற்றுமை உருவு ஐன்றது வெளிப்படையாக வர இடத்துல வல்லினம் மிகுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள், தலையை காட்டு அப்படின்னு இருக்கு. தலையை காட்டு, இதில் தலை அப்படின்றது ஒரு வார்த்தை, தலை, அவ்வளோதான். ஐ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஐன்றது வெளிப்படையாக இங்கே வந்திருக்கு. அப்போ வெளிப்படையாக வரப்போ இங்கே நம்ம என்னென்ன எழுதணும், இங்கே என்ன எழுதணும், வல்லினம் மிகும் இக்கு வந்து எழுதணும். ஏன் இக்கு எழுதுகிறோம், காட்டில் காவரிசை வந்திருக்கு, கா வந்திருக்கு, அதனால் அதனுடைய மெய் எழுத்து இக்கு வந்து இங்கே எழுதுகிறோம். சரிங்களா? ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது இந்த மாதிரி பேசிக்கை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. 2 வார்த்தை கொடுத்துட்டாலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அழகாக ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னென்ன அப்படின்றத மட்டும் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? ஓகே, இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள், பாடத்தை படி, பாடம் படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பாடத்தை படி. அப்போ பாடத்தை தை ஐ வந்திருக்கு, வை ஐ கொடுத்துருக்காங்க. தையை பிரிச்சுமா நமக்கு என்ன இருக்கும், இத்து கூட்டால் ஐ வரும். ஓகேவா? அப்போ ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ படி அப்படின்றது வருமொழி, அதனுடைய மெய் எழுத்து இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவில், அது தொகை கிடையாது, இரண்டாம் வேற்றுமை தொகை கிடையாது, விரி அப்படின்னு சொல்லலாம் இதை. அப்போது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்து ஓப்பனாக வந்திருந்தா, வெளிப்படையாக வந்திருந்தா அந்த இடத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? அதுக்கடுத்து நான்காம் வேற்றுமை போகலாமா? நான்காம் வேற்றுமையில் என்ன, அது உருவு என்ன, கு. ஐ ஐ ஆல் கு, ஐ இரண்டாவது, மூன்றாவது ஆல், நான்காவது என்னது கு. அப்போ நான்காம் வேற்றுமை உருவு வந்து கு, அது வெளிப்படையாக வர இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், முதல் வந்து எனக்கு அப்படின்ட்டு இங்கே தெரியும்னு இருக்குது. தெரியும்ல ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும் நம்ம, இதான் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தெரியும்ல தாவரிசை வந்திருக்குப்பா, அப்போ வல்லினம் வருமா இல்லையான்னு பார்க்கலாம். அப்போ எனக்கு அப்படின்றது என், எனக்கு என் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எனக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. இங்கே காசா தாப்பால் தாவரிசையில் தாவரிசை வந்திருக்கு, அதனால் அதனுடைய மெய் எழுத்து இத்து வந்து நம்ம இங்கே எழுதணும். இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள், அவனுக்கு பிடிக்கும் அப்படின்ருக்கு. முதல் எழுத்து அவன் அப்படின்னு எழுதலாம், ஆனால் அவனுக்கு கு வந்து நான்காம் வேற்றுமை உருவு கு வெளிப்படையாக கொடுத்துருக்காங்க. இங்கே வருமொழியில் பார்த்தீங்க அப்படின்னா பி காசா தாப்பா பாவரிசையில் வந்திருக்கு, அதனால் வந்து நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம், இப்போ வந்து எழுதலாம். சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்னா பார்த்துருக்கோம், அந்த இந்த எந்த வந்தால் எழுதலாம், வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவு நான்காம் வேற்றுமை உருவுக்கு வல்லினம் மிகும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வினையச்சம் போகலாம் பாருங்கள். இகரத்தில் முடியும் வினையச்சங்கள் அடுத்து வல்லினம். ஆமாம், இகரத்தில் முடியும் வினையச்சம்னா என்ன, எச்சம்னா என்ன? அப்போ முதல் வார்த்தை இங்கே இருக்குது, இரண்டாவது வார்த்தை இருக்குது. முதல்ல இருக்கிறது இது நிலைமொழின்னு சொல்கிறோம், இது வந்து வருமொழின்னு சொல்லுவோமா. அப்போது இங்கே எழுதி அப்படின்னு இருக்குது,
இது எழுதி என்னப்பா எழுதி என்ன எழுதுனா தொடர் வந்து கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இன்னொரு வார்த்தை வந்து இங்கே முடிஞ்சிருக்கும். அதனால தான் இது எச்சம் சொல்கிறோம். ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அதனால் இதை டேரெக்டாக போகலாம். இப்போது இதில் வந்து இகரத்தில் முடியும் வினையச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இகரத்தில் முடியும் சொல்கிறாங்க? இதை எழுதி பார்த்தால் ஏன் வினையச்சம் சொல்கிறோம் அப்படின்னா, பார்த்தால் அப்படின்றது ஒரு செயல், எழுதி பார்க்குறாங்க அவங்க. ஓகேவா? அதனால் இதை வினையச்சம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன் சொல்கிறோன்னு வினையச்சம்னு தெரியணும். வினையச்சம் ஏன், பெயரெச்சம் ஏன் அப்படின்னு தெரியணும். பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம், வினை சொல்ல கொண்டு முடிஞ்சால் அது வந்து வினையச்சம். வினை சொல்ல இல்லை வினைமுற்று கொண்டு முடிந்தால் அது வந்து வினையச்சம். அப்போ எழுதி பார்த்தால் அப்படின்னா இது முடிஞ்சிச்சுப்பா, அவ்வளோதான் ஓவர். இப்போது இதில் முதல்ல எழுதி அப்படின்றது இது வந்து ஒரு எச்ச சொல்லு. இதில் தீ அப்படின்னு இருக்குது. இந்த தீயை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இத்து கூட்டல் ஈ கிடைக்கும். அதனால தான் இது வந்து இகரத்தில் முடியும். அப்போ தீயை பிரிச்சுன்னா கிடைக்கும், இத்து கூட்டல் ஈ கிடைக்கும் இல்லையா? அதனால தான் இது இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு எச்ச சொல் வந்து அது வந்து இகரத்தில் முடிந்திருந்தால் வல்லினம் மிகுமா அப்படின்னா வருமொழியில் காசா தாப்பா பார்க்கணும். அப்போ இங்கே பாவரிசை வந்திருக்கு, அப்போ வல்லினம் மிகும். இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள். ஓடி கலைத்தான், ஓடி. அப்போ இந்த டீயை பிரித்தோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஈ வரும். அப்போ இகரத்தில் முடிஞ்சிருக்குப்பா. வருமொழியில் காசத்தாப்பா இருக்கா? இருக்குது, கா இருக்குது. அப்போ அதனுடைய மெய் எழுத்து என்ன? ஈக்கு எழுதலாமா? அவ்வளோதான். ஓடி கலைத்தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்க்குறோம் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள். அதே வந்து உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் நல்லா பாருங்கள். இது மெயின். வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினமிகு. இங்கே என்ன பார்த்தோம்? இகரத்தில் பார்த்தோம். இங்கே என்ன பார்க்க போகிறோம்? உகரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இகரத்தில் என்ன? இந்த தீயை பிரித்தா இத்து கூட்டல் ஈ, அப்போது இகரத்தில் முடிஞ்சிருக்கு. இப்போ இங்கே எடுத்துக்காட்டு பாருங்கள். பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு இருக்குது. இந்த ரூவை பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும்? இற்குட்டல் ஊ அப்படின்னு வரும். அப்போ இது என்னது? உகரத்தில் முடியும் வினையச்சம். பெற்று அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதனால் கொண்டேன் அப்படின்ற ஒரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து வினையச்சம். ஏன் இது உகரத்தில் முடியும் சொல்கிறோம் அப்படின்னா, ரூவை பிரித்தோம் அப்படின்னா இற்குட்டல் ஊவாக வரும். அதனால் இது உகரத்தில் முடியும் வினையச்சம். அதே வன்தொடர் குற்றியலோகமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். அப்போ வன்தொடர்ன்றது எங்கே இப்போ பார்க்கணும்? இந்த ரூ பார்க்கக்கூடாது, இதை இங்கே பார்க்கணும், இதை பார்க்கணும். இதுதான் வந்து வன்தொடர். இங்கே தான் கசா தாப்பா கசட தப்பற ரா வந்திருக்கா, அப்போ இது வன்தொடர். அப்போ இரண்டாவது எடுத்துக்காட்டு பாருங்கள், இன்னும் எளிமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், வருமொழி இருக்குது, நிலைமொழி இருக்குது, இது வருமொழி இருக்குது. அப்போது நிலைமொழி படித்து வருமொழியில் பார்த்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ பார்த்தாரில் முதல் எழுத்து பா வந்திருக்குப்பா, பா வந்திருக்கு. அப்போ வல்லினம் பார்க்கணும்பா. ஓகேவா? அப்போ இருக்கா இல்லையா? படித்து அப்படின்றது ஒரு எச்ச சொல்லு, பார்த்தார் அப்படின்ற ஒரு வினை சொல்ல கொண்டு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போது இங்கே தூ வந்திருக்கு. இந்த தூ வந்து பிரித்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஊவாக வரும். அப்போ உகரத்தில் முடிய வினையச்சம்பா இது. இந்த இத்து இருக்குது. இந்த இத்து வந்துட்டு என்னது? கசட தப்பரில் வருதா? கசட தப்பற. இந்த இத்து பார்க்கணுங்க, இது மெயின், இதுதான் மெயின், நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? இந்த இத்து கசட தப்பற. அப்போ கசட தப்பறன்றது இது வன்தொடர். ஓகேவா? இதுதான் பார்க்கணும். இப்போது ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வன்தொடர் குற்றியலாமா. வன்தொடர்னால் இங்கே ரூ வந்திருக்கு, இது தானே வன்தொடர், இங்கே தூ வந்திருக்கு, இது தானே வன்தொடர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ஓகேவா? இங்கே தூவை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா இத்து கூட்டல் ஊவாக வரும். அப்போ ஊ முடிஞ்சிருக்கு. அப்போ உகரத்தில் முடிய வினையச்சம். வருமொழியில் பா வந்திருக்கு. அப்போ இதில் எழுதணும். எங்கே எழுதணும்? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எழுத்து பார்க்குறோம். இந்த எழுத்து என்னவாக இருக்குது? இத்தாக இருக்குது. இந்த இத்து என்னவாக இருக்குது? வன்தொடராக வருமா? கசட தப்பற வருதா? அப்போ வன்தொடராக வந்திருக்கா? அப்போ தான் இங்கே வந்து வல்லினம் மிகும். ஓகேங்களா? இந்த தூ இந்த ரூ இதை பார்க்கக்கூடாது, அது முன்னாடி இருக்கிறது வன்தொடரான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். சரிங்களா? இல்லைன்னா வல்லினம் மிகாது. ஓகேவா? இங்கே ரூ வந்திருந்தாலும் இங்கே தூ வந்திருந்தாலும் அதுக்கு முன்னாடி மென்தொடராகவோ இடைத்தொடராகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. அதனால தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, வன்தொடராக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து. அவ்வளோதான். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுங்க. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா என்ன? இப்போது செல்லா காசு அப்படின்னு இருக்கு. இங்கே செல்லா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, காசு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது செல்லா அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக சொல்கிறோம். செல்லுன்னு சொல்கிறாங்களா? இல்லை, செல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவாக
எதிர்மறையாக சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து நம்ம எதிர்மறை அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் பெயரெச்சம் சொல்கிறோம்? இந்த செல்லா அப்படின்றது ஒரு எச்ச சொல்லு, காசு அப்படின்ற பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் சொல்கிறோம்? அப்போ செல்லா அப்படின்றது ஒரு எச்ச சொல்லு, அங்கே கடைசியில் ஒரு வார்த்தை வந்திருக்கணும், அது வராதனால அந்த செல்லா அப்படின்றது இன்கம்ப்ளீட்டாக நிற்கிது. அதனால தான் வந்து ஈறுகெட்ட, ஈறு அப்படின்னா லாஸ்ட் எழுத்து வராதனால அது இன்கம்ப்ளீட்டாக நிற்கிது. அதனால் அது ஈறுகெட்ட. செல்லான்றது ஒரு எதிர்மறையான வார்த்தை, அப்போ அது எதிர்மறை. பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சிருக்கு, அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகே, புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ எழுதா பாடல் பாருங்கள். எழுதா அப்படின்றது நிலைமொழி, பாடல் அப்படின்றது வருமொழி. இப்போ இதில் எழுதா அப்படின்றது எச்ச சொல்லு, அப்போ அதில் லாஸ்ட் எழுத்து கெட்டு பார்ப்போம். ஈறுகெட்ட எதிர்மறை. எழுதா அப்படின்றது எதிர்மறையான எழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதா அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்காது. அப்போ இதில் வந்து பெயரெச்சத்தை கொண்டு முடிஞ்சிருக்கு. பாடல் அப்படின்றது என்னது? பெயரெச்சம். அப்போ பெயரெச்சத்தை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ பாடல்ன்றது வருமொழியில் பாவரிசை வந்திருக்கா, அதனால் இப்பு அப்படின்றத எழுதுகிறோம். காசுன்றது வருமொழியில் காவரிசை வந்திருக்கா, அதனால் இக்கு அப்படின்றது எழுதுகிறோம். அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் உங்களுக்கு வல்லினம் மிகும். சரிங்களா? அவ்வளோ. அதுக்கு அடுத்து பாருங்கள் ஓமை தொகை. ஓமை தொகை ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓமை தொகைன்னு என்ன? மறைதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன மறைஞ்சிருக்கும்? ஓமோருபு மறைஞ்சிருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்கள், மலர் பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம் அப்படின்னு அர்த்தம். அப்போ போன்ற, போல, நிகர, அன்ன, இன்ன அப்படின்ற அந்த ஓம உருபுகள்லாம் வந்து மறைஞ்சு வந்திருந்தால் அதை தான் வந்து ஓமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ மலர் பாதம் அப்படின்றது, மலர்ன்றது முதல் நிலைமொழி, பாதம் அப்படின்றது வருமொழி, அதில் பாவரிசை வந்திருக்கு. அதனால் ஓமை தொகை அப்படின்றதுனால இது வந்து இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்போ இப்போ எழுதியிருக்காங்க. தாய் தமிழில் பாருங்கள், தாய்ன்றது நிலைமொழி, தமிழ்ன்றது வருமொழி. அப்போ வருமொழியில் தான்றது முதல் எழுத்து, இது வந்து காசாத்தா பாவரிசை வந்திருக்கு. அப்போ தாய் தமிழ் அப்படின்றதுனால இது வந்து ஓமை தொகை. அப்போ வந்து நம்ம இங்கே மெய்யெழுத்து எழுதணும், எழுதணும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து உருவகம்னா என்னென்ன? ஓமை தொகைக்கு அப்படியே ஆப்போசிட்டு உருவகம். அவ்வளோதான். இங்கே தாய் தமிழ் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் தாய். அவ்வளோதான். ஓகேவா? தாய் தமிழ், தமிழ் தாய். தாய் தமிழ்னு கொடுத்துருந்தா அது ஓமை தொகை. உருவகத்தில் வந்து தமிழ் தாய், அது அப்படியே ஆப்போசிட்டு உருவாகுங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ உருவகத்துலேயும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாய்ப்பவளம் வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து எண்ணு பெயர் பார்க்குறோம். எண்ணு பெயரில் 8, 10 இதுக்கு மட்டும்தாங்க வல்லினம் வந்து மிகும். 6, 7 அதுக்கெலாம் வந்து வல்லினம் மிகாது. அப்போ 8 புத்தகம், 10 காசு. ஓகேவா? 8ன்றது 10, 8, 10. அப்போ புத்தகம், காசு. புத்தகத்தில் பாவரிசை, பூன்றது பாவரிசையில் வந்திருக்கு. அப்போ இப்போ எழுதியிருக்கோங்க. காசு அப்படின்றதுல காவரிசை வந்திருக்கு, அதனால் இக்கு எழுதியிருக்காங்க. மெயின் என்ன? வறுமையில் காசா தாப்பா இருக்கணும். இதை வந்து தெளிவாக எக்ஸாம்ஸில் வந்து கவனிக்கணும். ஏன்னா இது 8, 10 வந்திருக்கு, நம்ம எழுதலாங்க அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லை. ஓகேங்களா? வறுமையில் காசா தாப்பா வரிசை இருக்கணும். 8, 10 அப்படின்ற எண் பெயருக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். அடுத்து அப்படி, இப்படி, எப்படி அப்படின்றது மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும். அப்போ படி அப்படின்லாம் நிறைய வரும். அதில் அப்படி, இப்படி, எப்படி அப்படின்னு வந்திருந்தால் மட்டும்தான் வருமொழியில் காசாத்தாப்ப வரிசை இருந்திருந்தால் வல்லினம் மிகும். சரிங்களா? அதுக்கடுத்து திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகுங்க. திசை பெயர்னா என்ன? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்போ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு வந்திருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? வறுமையில் காசாத்தாப்ப வரிசை இருக்கணும். திசை பெயர் வந்திருந்தால் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து லாஸ்ட் மகரமெயில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து. ஓகே, படிக்க வேண்டாம், நீங்கள் படிச்சிங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது நிலைமொழியில் இல்லை, நிலைமொழியில் லாஸ்ட் எழுத்து இம் வந்திருக்கு. மகர மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இம், மகர மெய். ஓகே, இப்போது அதை நம்ம சேர்த்து எழுதுகிறப்ப சொல்லை எடுத்து வல்லினம் வந்தால் மகரமெய் அழிஞ்சிடுமா. அந்த இம் அந்த என்ன ஆகிடும்? போயிட்டு அந்த இடத்துல வல்லினம் மிகுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது வறுமொழியில் என்ன இருக்குது? சட்டம்,
சாவரிசை இருக்குது. இங்கே பாறை பாவரிசை இருக்குது. அதனுடைய மெய்யெழுத்து என்ன? இச்சு வந்திருக்கா? வந்திருக்கு. பானுடைய மெய்யெழுத்து என்னது? இப் வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ அந்த இம் வந்து அழிஞ்சு ஒன்றும் இல்லை. நிலைமொழியில் மகர மெய்யாக இருந்தால் மகர மெய்னா இம், அவ்வளோதான். மாவரிசை மகர, அதனால் கொடுத்துருக்காங்க. மகர மெயின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இம் வந்திருந்தா வருமொழியில் காசாத்தா பவரிசை வந்திருந்தா அந்த இம்மு போயிடுமா. போயிட்டு அதனுடைய மெய்யெழுத்து என்னவோ வருமொழியில் இருக்கக்கூடிய அந்த வரிசைகளினுடைய மெய்யெழுத்து என்னவோ அது வந்திருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, இது கிளாஸ் ஓவர். இது வந்து வல்லினம் மிகும் இடம் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு அடுத்த பதிவில் நம்ம வந்து வல்லினம் மிகா இடம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி.